வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கி போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு எடுத்துக்கலாம், அதை உரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு எல்லாமே உரிச்சாச்சு, நம்ம தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த தோல் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை இப்படியே கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ இதை நான் இந்த தோலுமே நீக்கிட போகிறேன். பாருங்கள், பூண்டு எல்லாமே தோல் நீக்கியாச்சு. இப்போ இஞ்சியை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். இப்போ இஞ்சியுமே தோல் நீக்கிட்டு நம்ம பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இஞ்சியுமே கட் பண்ணியாச்சு. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். தண்ணி விடாமல் அரைச்சாச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும், அதாவது தெளித்து விட்டுக்கணும். தண்ணி லைட்டாக விட்டு அரைச்சாச்சு. இப்போ இது வேறு ஒரு பாக்ஸில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், வேறு ஒரு பாக்ஸில் மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போல்லாம் சாதத்துக்கோ தக்காளி தொக்கு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஸ்பூன் அப்படி போட்டு சமைச்சிக்கலாம். பாக்கெட்டில் வாங்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைங்க, ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.